நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாரதி உட்கார்ந்திருக்க? கிளம்பு. ரொம்ப யோசிக்காத பாரதி, டெண்டர் நமக்கு தான் கிடைக்க போகுது. சொன்னா எப்படி பாரதி? ஃப்ரெஷ்ஷா இரு பாரதி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் நடக்குது. கரெக்ட் டைம்ல செட்டியார் விஷயத்த சொன்னது, ஃபர்ஸ்ட் லஞ்சம் கொடுத்தாதான் வேலை ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் பணம் வேண்டான்னு சொன்னது, எல்லாமே பாசிட்டிவா தானே நடக்குது. நமக்கு எப்பவும் அப்படிதான், முதல்ல சொதப்பும், ஆனா அப்புறம் எல்லாம் சரியா நடக்கும். நீ வேணா பாரு, இன்னும் 2 ஹவர்ஸ்ல நம்ம லைஃபே மாறப்போகுது. சந்தோஷமா திரும்பி வருவோம். சரியா? சரி, வா கிளம்பலாம். என்ன மகா பாரதி கிளம்பியாச்சா? ஆமாண்ணே. நீங்களும் வரீங்களா? இல்லம்மா, நான் நேத்தே பாரதி கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிண்ணே. ஆமா, எத்தனை மணிக்கு டெண்டர்? 10 மணிக்குண்ணே. அதுக்கு இப்பவே கிளம்பணுமா? இல்லண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போனா நல்லா இருக்குமேனு தான். அதுவும் சரிதான். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லண்ணே. ஓ, நீ ஏதோ விரதம்னு சொன்னல, ஏமா நீயாவது சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா கிளம்ப கூடாதா? பரவாயில்லண்ணே, வந்து சாப்பிட்டுக்கிறோம் 2 பேரும் சேர்ந்து. அதுவும் சரிதான், டெண்டர் கிடைச்சா சந்தோஷமா கொண்டாடிடுவோம், அதுக்குள்ள நானும் வந்துடுவேன், சேர்ந்தே கொண்டாடிடுவோம். மகா, கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வாமா. சக்கரை? அட எடுத்துட்டு வாமா சொல்றேன். சரிண்ணே. நீ வருவீங்கன்னு நினைச்சேன். வந்துட்டேன்ல, வாமா. இந்தாங்கண்ணே. பாரதி, ஆ காட்டு. எதுக்குண்ணே சக்கரை எல்லாம் சின்ன பசங்க மாதிரி? அம்மா, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு பெத்தவங்க சொல்லி கொடுக்கலையா உனக்கு? ஆ காட்டு. ஆமா, நீங்க எதுக்கு சாப்பிட்டீங்க? பா, எனக்கு லோ பிரஷரு, சக்கரை எடுத்துக்கலன்னா தலைய சுத்தம், அதான். அப்புறம் வாங்க கீழே போய் சாமி கும்பிட்டு நீங்க கிளம்புவீங்க. வாங்க 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 வாங்க. சிவபெருமானே, ஒன்னும் கவலைப்பட வேணாம், வெற்றி நமதே. பாசிட்டிவா நினைச்சிட்டு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்ல விதமா நடக்கும். சரிங்கண்ணே. பொய் சொல்றவனும் ஏமாத்துறவனும் நல்லா இருக்கும்போது நாம நல்லா இருக்க மாட்டோமா? ஓஹோன்னு இருக்க போறீங்க பாருங்க. பாரதி, நீ ஹோட்டல் ஆரம்பிச்சதும் என் கேட்டரிங் எல்லாத்தையும் ஹோட்டலோட டைப் பண்ணிட்டு நான் ஜாலியா இருக்க போறேன். அப்புறம் உன் ஹோட்டலுக்கு பின்னாடி எனக்கு சின்னதா ஒரு இடம் கிடைக்காதா என்ன? அண்ணே, கல்லாலே உட்காந்து ரெஸ்ட் எடுங்கண்ணே, உங்களே கேட்க போறா. பாரதி, இந்த நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாம் நல்லதா நடக்க போது பாரு. சரி, நீங்க கிளம்புங்க, நல்லதே நடக்கும். பட்டாசு வெடிச்சு கொண்டாட போறோமா இல்லையா பாருங்க. சரி, வரேண்ணே. வரேண்ணே. போயிட்டு வாங்க. பாரதி, மகா, கஷ்டம்லாம் தீர போதுன்னு நினைச்சு சந்தோஷமா போயிட்டு வாங்க. போங்க. சரிண்ணே. கடவுளே, வா பாரதி.
ம். ஏய் பாத்து பாரதி, வலது காலை எடுத்து வச்சு வா. ஏய் எதுக்கு வலது காலம் எடுத்து வச்சுட்டு? சின்ன சென்டிமெண்ட் தான், செஞ்சிட. அப்போ ஓகே. நமக்கு தான் டெண்டர் கிடைக்கும்னு மனசு சொல்லுது பாரதி. ம். என்ன கிடைக்குன்னு தானே ஆசைப்பட்டோம். நீயே ஒரு மாதிரி இருக்க. ஒன்றும் இல்லையே. டென்ஷனா இருக்கா? லைட்டா. இந்த டென்ஷன்ல போய் சந்தோஷமா போவோம் பாரதி. ம். வா போலாம். அண்ணா டெண்டர் எங்க நடக்குது? மேல போங்க. தேங்க்ஸ் அண்ணா. இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சேர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க போல இருக்குல்ல. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? ரெகுலர் ஆட்கள் இருப்பாங்களே, டெண்டர் ஃபேவர் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரவங்களா இருக்கும். அப்படி இல்ல. வேற எப்படி? டெண்டர் நமக்கு தான் கிடைக்க போகுது, அது தெரிஞ்சிருக்கும். அதான் அவங்க வரல. அசோக் எதுக்கு இங்க வந்திருக்காரு? தெரியலையே. தாத்தாவும் கூட வந்திருக்காரு. மாமாவுக்கு டெண்டர் விஷயம் தெரிஞ்சு அனுப்பியிருப்பாரு நினைக்கிறேன். நம்மள பார்க்கவே இல்ல அவங்க. நம்பர் 116 ஜிடி சாலையில் உள்ள மாநகராட்சி கட்டிடத்திற்கான டெண்டர் அறிவிக்கப்பட உள்ளது. மொத்தமாக 4300 சதுர அடி உள்ள அந்த கட்டிடத்தை 10 வருட குத்தகைக்கு விட மாநகராட்சி தீர்மானித்தது. அதற்கான விளம்பரத்தை கடந்த மாதம் 23ஆம் தேதியிட்ட நாளிதழ்களில் மாநகராட்சி சார்பில் விளம்பரம் செய்யப்பட்டது. வந்த விண்ணப்பங்கள் 617, சரியாக நிரப்பப்படாத 4 விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 613 விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் அளித்திருந்த விவரங்களை ஆய்வு செய்து அதில் ஒருவருக்கு இடத்தை குத்தகைக்கு விட மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. குறிப்பிட்ட இடத்தின் சந்தை விலையை கருத்தில் கொண்டும் மாநகராட்சி டெண்டர் விதிகளை பின்பற்றியும் சரியான மதிப்பில் இடத்தை கோரிய ஓர் விண்ணப்பத்திற்கு இந்த இடம் வழங்கப்படுகிறது. மேற்கூறிய இடத்தில் இருக்கும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஸ்பைசி கார்டன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் திரு மதியழகன் பெயருக்கு குத்தகைக்கு விடப்படுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன அசோக், இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? வேண்டாம், இங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. பிரச்சனை பண்றது நானா நீயா? ஹேய், நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? உங்க பிரச்சனைக்கு நான் வந்தேனா? எதுவுமே வேண்டான்னு தான் என் பாட்டுக்கு சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அது தாங்க முடியல உங்களுக்கு? தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் ப்ளீஸ், போயிடுங்க. போக முடியாது. என்ன பண்ணுவ? நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், ஒவ்வொரு விஷயத்திலும் பிரச்சனை பண்ற நீ வந்த பிறகுதான் மாமா இந்த வீட்டை விட்டே போக சொன்னாரு. அவரோட எல்லா ரெஸ்டாரண்ட் நீ தானே பாத்துக்கிற, அப்புறம் ஏன் வெளியில வர்ற? நான் யார் வழியிலையும் வரல. அப்படி நீங்க கற்பனை பண்ணா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நடிக்காத. ஒவ்வொரு விஷயத்திலும் பிளான் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ற. இப்ப நாங்க அப்ளை பண்ணிருக்கோம் தெரிஞ்சும் நீ டெண்டர் எடுத்திருக்க. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே கிடையாதா? மனசாட்சி பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அப்புறம் நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. பேசு. என்ன பேச போற? இது நீ தனியா பண்றியா இல்ல எல்லாரும் சேர்ந்து பண்றீங்களா? நீங்க மட்டும் என்னவா மாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிரில் ஹோட்டல் போட தான் உங்களுக்கு இடம் கிடைச்சதோ? மாமா ரெஸ்டாரண்ட் நல்லா நடக்கூடாது, அதுக்கு தானே இந்த டெண்டரு? ஆமா, அப்படிதான் பண்ண, அப்படிதான் பண்ணுவேன். ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம்னு நான் நினைக்கும் போது உங்களுக்கு தாங்கலனா நான் எதுக்கு உங்களை பத்தி யோசிக்கணும்? அப்படின்னா நேர்மா நியாயம் பத்திலாம் என்கிட்ட எதுக்கு பேசணும்? போக வேண்டியதானே? பேசாம அமைதியா இருக்கானே, இவ எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைப்பல உனக்கு? ஏன் செஞ்சு பாரு. ஏய் 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 பாரதி, என்ன பொது இடத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்பவும் அட்வைஸ்லாம் எனக்கு மட்டும்தான் இல்ல, தப்பு பண்ண அவனுக்குலாம் கிடையாது இல்ல? நானும் மகவும் நல்லா இருக்க கூட சேர்ந்துலாம் நினைக்கிறீங்க? சந்தோஷம். அப்படியே நினைங்க. அசோக், இந்த இடத்த வேணா நீ என்கிட்ட இருந்து பிடிங்கி இருக்கலாம். இங்க பாரு, எப்பவும் நிலைமை இப்படியே இருக்காது. உன்னை பாத்துக்கிறேன். ஏய், சும்மா சவுண்டெல்லாம் வேணாம், கிளம்புங்க. பாரதி, இவங்க யாருக்கும் உன் நியாயம் புரியாது பாரதி. வா போலாம். அக்காவும் தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சா மாமா எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. பாத்துக்கலாம்டா. மாமாவும் சேர்ந்துதான் இப்படி பண்றாருன்னு பாரதி நினைக்கிறாரு. மாமாக்கு தெரிஞ்சா நம்மள தப்பா நினைப்பார்ல. அதுக்காக உன்கிட்ட கொடுத்த பிசினஸை நட்டாத்துல விட முடியுமா? நீ நல்ல நினைச்சுதான் பண்ண. மதிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ ஒன்னும் சொல்லாத. இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே இல்ல பாரதி. நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. எப்படி தாங்குற நீ? நடக்கணும்னு நினைச்சோம், நடக்கல. என்ன பண்றதுமா? நீ அந்த இடத்துக்கு எவ்வளவு ஆசைப்பட்டன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளவு வேலை செஞ்ச. இப்ப அது நமக்கு இல்ல பாரதி. அது யோசிக்கவே முடியல என்னால. ஏய் ப்ளீஸ்மா, அழாத. எது கிடைக்கணும்னு இருக்குதோ அதான் கிடைக்கும். வேற என்ன பண்றது? உனக்கு கோவம் வரலையா பாரதி? கோச்சிட்டு என்ன ஆக போகுது? விடுமா, இதெல்லாம் வேற ஏதாவது பாத்துக்கலாம். தர்மா என்னோட மறுபடியும் ஏதாவது போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். எப்படி பாரதி உன்னால இவ்வளவு ஈஸியா பேச முடியுது?
இவ்வளவு பேர் டெண்டர் அப்ளை பண்ணிருக்காங்க, நமக்கு தான் கிடைக்கும்னு நம்ம நினைச்சது தப்பு இல்ல மகா. நமக்கு இல்லாது நமக்கு கிடைக்காது, விட்டுடலாம். அத வேற ஏதோ நல்லது நடக்கிறதுக்காக தான் இது நடந்திருக்குன்னு எடுத்துப்போம். நீ கவலைப்படாத மகா. என்ன முதல்ல தண்ணி குடிமா, குடிமா. உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா பாரதி? யார்கிட்ட கோச்சுக்க சொல்ற? இந்த டெண்டர் வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா வாங்கினது யாரு? திட்டம் போட்டு வாங்கியிருக்காங்க பாரதி. உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரல? நாம நல்லா இருக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு பண்றாங்க பாரதி. டெண்டர் நமக்கு கிடைக்காம போனதுக்கு எங்க அப்பா தான் காரணம். அவர் நமக்கு பண்ண துரோகம் தான் காரணம் பாரதி. எப்படி பேசாம இருக்க முடியுது உன்னால? ஏன் துரோகம் எல்லாம் பேசுற? இப்ப கூட என்ன கேள்வி கேக்குற பாரு. நாம அந்த இடத்த டெண்டர் கேட்டிருக்கோம்னு தெரிஞ்சு நமக்கு கிடைக்க விடாம பண்ணிருக்காங்க பாரதி. பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க பாரதி. இதுக்கு வேற என்ன பேர் சொல்லுவ பாரதி? நாம என்ன அவங்களுக்கு பண்ணிட்டோம்? எதுக்காக பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணணும்? சரி, அப்பாவுக்கு நீ யார் பாரதி? அவருக்காக எவ்வளவு செஞ்சிருக்க? நம்மள போய் ஏன் எதிரியா நினைக்கணும்? என்னால சகிச்சுக்கவே முடியல பாரதி. மாமா இப்படி எல்லாம் பண்ணுவாரு நினைக்கிறேன். நீ பண்ணிருக்காரு பாரதி, பண்ணுவாரான்னு கேக்குற பாரு. இல்ல மகா, மாமா இப்படி பண்ணவே மாட்டாரு. எல்லாம் அசோக் பண்ற வேலையா இருக்கும். அவன் அதெல்லாம் செய்வான். இன்னும் நம்புற பாரு. நீ கூட தாத்தாவும் இருக்காரு. அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்கும் நம்புறியா என்ன? மாமா அப்படிலாம் பண்ண மாட்டார் மகா. அவருக்கு தெரியாம நடந்திருக்கும் அது. ப்ளீஸ், அவர் தப்பா பேசாத. இன்னும் அவங்களுக்காக பேசுற பாரு. உனக்கு ஏன் பாரதி இப்படி எல்லாம் நடக்குது? உன்னை வருத்தப்பட வச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன் பாரதி. சும்மாவே விட மாட்டேன். ஏய், நீ டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, வாடா, வா. என்னம்மா? ஏம்மா நிக்கிற? உட்காரு. என்னாச்சு மகா? ஏதாவது பிரச்சனையா? ஏன்பா இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நடிக்கிறேனா? என்னடா பேச்சு இது? ஏன் அப்பாவை இப்படிலாம் பேசுற? வேண்டாம், மறுபடியும் மறுபடியும் நடிக்காதீங்க. உங்களை நம்பி நம்பிதான் நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இன்னும் என்ன பண்ணணும்னு இப்படி நடிக்கிறீங்க? அம்மா, என்னம்மாச்சு? ஏன் இப்படி கோவமா பேசுற? அப்பா இருக்கேன் அப்பா இருக்கேன்னு சொல்லி சொல்லி என்னை எதுவும் பண்ண விடாம வீட்லயே வச்சிருந்தீங்க. கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. நீங்களே பாரதிக்கு கட்டி வச்சீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் பேசாம தானே இருந்தேன். இப்ப ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன விடுங்க. பாரதி என்னப்பா துரோகம் பண்ண உங்களுக்கு? ஒரு நாய் மாதிரி உங்களை சுத்தி சுத்தி வந்தது தப்பா?
அவன் மேல எதுக்குப்பா உங்களுக்கு இவ்ளோ கோவம்? மகா என்ன நடந்துச்சு ஒன்னும் புரியலடா எனக்கு. நடிக்காதீங்க. இனியும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. அம்மா நீ ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறமா, எனக்கு ஒன்னும் புரியலடா. முதல்ல என்னன்னு சொல்றா? நீங்க தான்ப்பா எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பண்றீங்க, நான் இல்ல. அதான் வெளியே போங்கன்னு துரத்துனீங்கல்ல, எக்கடோ கெட்டு போகணும் விட்டுற வேண்டியதானே. திரும்ப திரும்ப ஏன்பா எங்களை தொந்தரவு பண்றீங்க? எதுக்காக எங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படி அலையறீங்க? மகா ப்ளீஸ்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு கோவப்படுறன்னு கூட எனக்கு தெரியும். ஆமாமா, உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்க சொன்னதெல்லாம் பாரதி செஞ்சா. கடைசியில வெளியே போன சொன்னதும் ஏன்னு கூட கேட்காம போனா. இப்ப அவன் எதுக்கு ஆசைப்பட்டான்? தனியா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா. அது ஒரு தப்பா? யாருமா சொன்னது தப்புன்னு? சகிக்கல உங்க நடிப்பு. வெளியே அனுப்புனதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திரும்ப உங்க முன்னாடி வந்து நிப்போன்னு நினைச்சீங்க. அது நடக்கல. அதனால நாங்க ஆரம்பிச்ச வேலையை தொந்தரவு பண்றீங்க, அப்படிதானே? ஹோட்டலுக்கு நாங்க டெண்டர் எடுத்திருக்கோம்னு தெரிஞ்சும் அதே இடத்த டெண்டர் எடுத்து எங்களை காலி பண்ணிட்டீங்கல்ல. சந்தோஷம் தானே? அசோக் ஹோட்டலுக்கு எதிரா நாங்க ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாதுன்னு தானே இப்படி பழி வாங்கிட்டீங்க? அது உங்களுக்கு அசோக் தானே முக்கியம், நாங்க இல்லல்ல. பெத்த பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே அப்பா நீங்களாதான் இருப்பீங்க. இனிமே நான் உங்களுக்கு மகளும் கிடையாது, இனி நீங்க என் அப்பாவும் கிடையாது. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதீங்க. மகா, அம்மா, மகா, மகா, நில்லு மகா, அம்மா.